நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே, மாண்புயர் ஏழு தூண்களுமாய், மாண்புயர் ஏழு தூண்களுமாய், பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே, ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. கிறிஸ்துவில் பிரியமான அன்பு அன்னையின் குழந்தைகளே, வணக்க மாதத்தின் 13ஆம் நாள் இன்று ஆச்சரியத்திற்குரிய மாதாவே என்று நாம் சொல்லக்கூடிய இந்த மன்றாட்டு மாலையினுடைய காரணம் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது, நம்முடைய வாழ்நாளிலே ஒரு சில புதியதாக காணக்கூடிய, நம்முடைய ஆச்சரியத்திற்குரிய பார்க்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் நாம் பெருமையோடு அதை பற்றி பேசுவோம். அதை பல நாட்களாக நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே பதிய வைத்து பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது ஏறக்குறைய கிபி 1846ஆம் ஆண்டு இத்தாலி தேசத்தில் பவுலின் பெர்டிரா என்கின்ற நவக்கன்னியர் ஒருவர் தன்னுடைய தலைமை சகோதரியிடம் சென்று, நான் அன்னை மரியாளை பற்றி அழகாக படம் வரைய வேண்டும், அதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டாராம். இந்த தலைமை அருட்சகோதரியும் அனுமதி கொடுத்திருக்கிறார். கொடுத்து முடித்த பிறகு இந்த நவக்கன்னிகை இந்த அன்னை மரியாளுடைய படத்தை அழகாக வரைந்து எடுத்து வந்து தன்னுடைய தலைமை சகோதரியிடம் கொடுத்திருக்கிறார். இதை பார்த்து அந்த தலைமை சகோதரி இந்த படத்தை பார்த்துவிட்டு அதை பெருமையாக பேசாமல், இது என்ன அப்படி ஒன்றும் அழகு இல்லையே என்று சொல்லி தன்னுடைய இல்லத்தில் இருக்கிற ஒரு பகுதியிலே ஒரு துணியினால் மூடி வைத்துவிட்டு சென்று விட்டிருக்கிறார். ஏறக்குறைய 1846ஆம் ஆண்டு 2 வருடங்களுக்கு பிறகு அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி திருத்தந்தை 9ஆம் பயஸ் அவர்கள் இந்த அருட்கன்னியர்களுடைய மடத்தை சந்திக்க வந்திருக்கிறார். சந்திக்க வருகின்ற பொழுது அவர் அந்த இல்லத்தின் உள்ளே நுழைகின்ற பொழுது ஏதோ அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு அசைவு ஏற்பட்டிருக்கிறது, ஒரு நினைவு ஏற்பட்டிருக்கிறது. எதையோ ஒன்று நாம் பார்க்க வேண்டும் என்று அவர் உள்ளத்தின் ஆழத்திலே தூண்டி இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட சிந்தனைகளோடு அவர் பயணித்து சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பகுதியிலே அந்த நவக்கன்னிகை வரைந்து வைத்த அந்த படமானது துணியினால் மூடப்பட்டிருப்பதை பார்த்து இந்த திருத்தந்தை அந்த துணியினை எடுக்க சொல்லி அந்த படத்தை பார்க்க விரும்பியிருக்கிறார். அப்படி அந்த துணியினை எடுக்க பொழுது அந்த வரையப்பட்ட அந்த அற்புதமான அன்னையினுடைய திருவுருவம் தாங்கின படமானது இந்த திருத்தந்தை 9ஆம் பயசினுடைய உள்ளத்தின் ஆழத்திலே அப்படி ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆஹா, என்ன ஒரு ஆச்சரியத்திற்குரிய ஒரு அற்புதமான படமாக காணப்படுகிறது என்று அந்த திருத்தந்தை சொல்லி அந்த படத்தினுடைய காரணங்கள், எப்படிப்பட்ட இந்த அருட்சகோதரி வரைந்திருக்கிறார் என்பதை விளக்கம் கேட்டிருக்கிறார். அப்பொழுதுதான் அந்த அருட்சகோதரி அந்த வரைந்து வைத்திருக்கின்ற படத்திலே, ஆச்சரியத்திற்குரிய மாதா என்கின்ற படத்திலே அவர் கொடுத்திருக்கின்ற விளக்கம், அன்னை மரியாள் ஜெபிக்கின்ற முறைமையை பற்றி அந்த படத்திலே அழகாக ஓவியமாக வரைந்திருக்கிறார். ஒரே ஒரு படம், எப்படிப்பட்ட காரணங்கள் அதற்குள் அடங்கி இருக்கிறது பாருங்கள். அன்னை மரியாள் ஜெபிப்பதனுடைய வல்லமையை வெளிப்படுத்துவது, அழகாக இறைவனோடு ஜெபித்து கொண்டிருக்கின்ற முறையை வெளிப்படுத்துவது. இரண்டாவது, அன்னை மரியாள் தன்னுடைய இல்லத்தினுடைய வேலைகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகளை அந்த படத்தில் அழகாக பதிய வைத்திருப்பது. மூன்றாவது, அன்னை மரியாள் ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்து வருவதற்காக அவர் படித்து கொண்டிருக்கின்ற புத்தகங்கள் அருகே வைக்கப்பட்டிருப்பதும். நான்காவது, அன்னை மரியாளுடைய புனிதத்துவத்தையும் அந்த படத்தில் அழகாக பதிய வைத்திருக்கிறார். ஜெபத்தினுடைய வல்லமை, வீட்டினுடைய வேலை செய்வதனுடைய வல்லமை, கல்வியின் அறிவின் ஞானத்தினுடைய வல்லமை, புனிதத்தினுடைய வல்லமை ஒட்டு மொத்தமாக இந்த அருட்சகோதரி அந்த படத்தில் வரைந்து அன்னையினுடைய உருவத்தை இந்த உலகளவில் காணச் செய்திருக்கிறார். தலைமை அருட்சகோதரி அதை நிராகரித்தாலும்
திருத்தந்தையின் வழியாக அன்னை மரியாள் தான் ஆச்சரியத்திற்குரிய மாதாவாக இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறார் 1846ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி. அந்த ஆச்சரியத்துரிய மாதாவினுடைய வார்த்தையை தான் இன்று நாம் பக்தி மாலையிலே ஆச்சரியத்திற்குரிய மாதாவை என்று நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இந்த நவக்கன்னிகையினுடைய உள்ளத்தின் ஆழத்தில் அன்னை மரியாள் எப்படி ஒரு நல்ல ஒரு விதையை விதைத்து, நல்ல நிலத்தில் விதைந்த விதை 30 மடங்கு 60 மடங்கு 90 மடங்கு 100 மடங்கு கொடுத்ததோ, அதுபோல நம் ஒவ்வொருடைய உள்ளத்தின் ஆழத்திலும் நற்காரியங்களை நல்ல விதைகளாகத்தான் இறைவன் கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த தாயானவள் அதை நமக்கு தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கிறார். இந்த நவகன்னிகை எப்படி அழகாக தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே அன்னை மரியாளுடைய உருவத்தை தெளிவுபடுத்தினாரோ, அதே போல நாம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திறமைகளை வெளியே கொண்டு வருவோம். அது நம்முடைய திறமைகள் அல்ல, மாறாக இறைவனை மகிமைப்படுத்துவது. அந்த வழியின் வழியாக மக்களை இறைவனுடைய பாதையில் அழைத்து செல்லக்கூடிய காரணமாக கூட இருக்கலாம். எனவே இன்றைய நாளிலே அன்னை மரியாளுடைய திரு உருவத்திற்கு முன்பாக அமருவோம். சற்று நேரம் கண்களை மூடி அந்த அன்னை மரியாளிடம் ஜெபிப்போம். அம்மா தாயே, உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்து அந்த நவக்கன்னிகைக்கு உண்மையே முழுவதுமாக வரையக்கூடிய அந்த ஆச்சரியத்திற்குரிய படத்தை வரையக்கூடிய அந்த வல்லமையை கொடுத்திருந்தாரோ, அதேபோல எங்களுக்குள் இருக்கின்ற அந்த திறமைகளை உமது மகனிடம் பரிந்து பேசி எங்களுக்கு வெளிப்படுத்தி நாங்களும் உம்மை போல இந்த மண்ணுலகிலே பணியாற்றக்கூடிய ஆற்றலை வல்லமையை தாரும் என்று இந்த அன்னை மரியாள் முன்னிலையில் நாம் ஜெபிப்போம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.